இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி சார் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கிளியரான ஒரு வீடியோ கொடுக்கணும்னு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க, மார்னிங் 9:15 மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸையோ அல்லது ஃபியூச்சரையோ பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுப்பீங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பார்வையில் மார்க்கெட் வந்து 23,150 மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் வந்து புல்லிஷாக இருக்கீங்க, அதாவது மார்க்கெட் வந்து மேல் நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க. அதோடைய ப்ரீமியம் வந்து லெஃப்ட் சைடு பாருங்கள், ஓகேவா? இதில் இந்த கேசஸில் வந்து ப்ரீமியம் வந்து 335 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகுது, ஓகேவா? நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப நுணுக்கமாக நான் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தினமாக வந்து இறங்க வேண்டாம். அது நமக்கு தேவை கிடையாது. அப்போ ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 335 ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகுது. நீங்கள் செலக்ட் பண்ண போகிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது எதுவாக வேணால் இருக்கலாம். 23,150, 23,200 இது எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் ப்ரீமியம் அப்படிங்கிறது இந்த 335 ட்ரேட் ஆகுது இல்லையா, இதை விட அதிகமான ப்ரீமியம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது அதிகமான ப்ரீமியம்னா எங்கே போகணும் அப்படின்னா, மேலே 335 இருக்கு இல்லையா, அப்போ 364 செலக்ட் பண்ணலாம், 392 செலக்ட் பண்ணலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அந்த 335க்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா கீழே வேல்யூஸ் எந்த அளவுக்கு ப்ரீமியம் வந்து குறையுதோ அந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டை நீங்கள் உங்களால் வந்து கம்மியாக தான் கேப்சர் பண்ண முடியும். சரி சார், இப்போ நான் மார்க்கெட்டில் புட் சைடு மார்க்கெட் வந்து நான் கீழே போகுன்னு நினைக்கிறேன், இப்போ நான் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா, இது ஃபுல்லாகவே வந்து ரைட் சைடு தெரியுது எல்லாமே புட் சைடு. இப்போ 23,150 புட் சைடு ப்ரீமியம் அப்படிங்கிறது 352 இருக்குது. அதே ரூல் தான் இங்கேயும் அப்ளை ஆகும். அப்போ 352 கம்பேர் பண்ணும்போது அதிகமான ப்ரீமியம் இருக்கக்கூடிய எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ப்ரீமியம் கம்மியாக இருக்கிற எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ கம்மியான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் போயிட்டு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி அல்லது இண்டெக்ஸ் அதில் வந்து ஒரு 50 பாயிண்ட் போச்சு அப்படின்னா இதில் வந்து ஆக்சுவலாக என்ன பாயிண்ட் போகணுமோ அதில் 3ல் 1 பங்கு தான் போகும். இது ப்ரீமியம் அதிகமான இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் மூவ்மெண்ட் இருக்கும். உங்களால் வந்து ஈஸியாக டார்கெட் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண முடியும். ஸோ டெஃபினெட்லி பிகினருக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஸ்விங் ட்ரேடிங் கிளாஸ் பற்றி ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர், ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.